போதைப்பொருள் பயன்படுத்தின வழக்குல நடிகர் ஸ்ரீகாந்த் இப்ப கைது செய்யப்பட்டிருக்காராம். அது மட்டும் இல்லாம, இன்னொரு பிரபலமான நடிகை ஒருத்தவரும் இதுல சிக்கலா தகவல் வந்திருக்குது. தமிழ் சினிமால ரோஜா கூட்டம் படம் மூலியமா ஹீரோவா அறிமுகமானவர் தான் ஸ்ரீகாந்த். அதைத் தொடர்ந்து ஏப்ரல் மாதத்தில் பார்த்திபன் கனவு, மனசெல்லாம் இது மாதிரி பல படம் நடிச்சிருக்காரு. சமீப காலமாவே தெலுங்கு, மலையாள மொழிகள்ல அப்புறம் வெப் சீரிஸ் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில போதை பயன்படுத்தின புகார்ல ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டு தனிப்படை போலீஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரதா தகவல் வந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் கோலிவுட் வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. நுங்கம்பாக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பார்ல தகராறு ஏற்பட்டிருக்குதாம். இதன் காரணமா அதிமுகவோட முன்னாள் பிரமுகர் ஒருத்தவரும் போலீசார்ல கைது செய்யப்பட்டிருக்காரு. அப்ப விசாரணையில அவர் நடிகர் ஸ்ரீகாந்த் கிட்ட போதைப்பொருள் கொடுத்த வாக்குமூலம் கொடுத்திருக்காராம். அந்த அடிப்படையில் தான் காவல்துறை அதிகாரிகள் ஸ்ரீகாந்த் கிட்ட விசாரணை நடத்தி வந்துட்டு இருக்காங்களாம். அவரு போதைப்பொருள் பயன்படுத்தாரா அப்படிங்கிறதுக்காக அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட ரத்த மாதிரிகள் பெறப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்குது. மேலும் இந்த விசாரணையில இயக்குனர் விஷ்ணுவர்தனோட தம்பியும் பிரபலமா நடிகரா இருக்கக்கூடிய கழுகு கிருஷ்ணாவோட பெயரும் அடிபட்டிருக்கதாகவும் இன்னொரு செய்தி வெளிவந்திருக்குது. இந்த ஒரு விஷயம் தமிழ் சினிமா வட்டாரத்துல பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஆனா இத பத்தி இப்ப வரைக்கும் எந்த விதமான அபிஷியல் நியூஸும் வெளிவரல. கூடிய சீக்கிரம் இவங்க எல்லாருமே போதைப் பொருள் பயன்படுத்தினாங்களா, இதுக்கு பின்னணியில யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான தகவல் அடிபடும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு அடிபட்டு வந்துட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, விஜயகாந்த் மாதிரியே இறந்து போயிருக்கக்கூடிய நடிகர் முரளி அவர்களையும் ஏஐ தொழில்நுட்பம் மூலியமா மறுபடியும் சினிமாவில் கொண்டு வருவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அதர்வா சூப்பரா பதில் ஒன்று கொடுத்திருக்காரு. மறைந்த நடிகர் முரளியோட மூத்த மகனா இருக்கக்கூடியவர் தான் அதர்வா. இவரு பானா காத்தாரு அப்படிங்கிற படம் மூலியமா தான் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர். தொடர்ந்து பாலாவோட பரதேசி, சர்குணத்தோட சண்டி வீரன் இது மாதிரி பல நடிச்சாலும் பெருசா ஹிட் கொடுக்க முடியல. இந்த நிலையில இப்ப நீண்ட வருஷத்துக்கு அப்புறமா டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் மூலியமா வணிக விமர்சன வெற்றியை பெற்றிருக்காராம். இந்த படத்துல அவர் கூட நிமிஷா சஜன் நடிச்சிருக்காங்க. நெல்சன் வெங்கடேசன் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. ஒலிம்பியா பிக்சர்ஸ் அம்பேத்குமார் இந்த படத்தை தயாரிச்சிருக்காரு. இந்த படத்தோட வெற்றியை கொண்டாடுற விதமா மதுரைக்கு வந்த அதர்வா கிட்ட இறந்து போய்க்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இப்போ வரக்கூடிய திரைப்படங்கள்ல ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கொண்டு வராங்க. அதே மாதிரி இறந்து போயிருக்கக்கூடிய அப்பா முரளி அவர்களையும் ஏஐ மூலமா கொண்டு வரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கான திரைக்கதை அப்படிங்கிறது சரியா வேண்டும். இப்போதைக்கு அது மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. ஆனா எதிர்காலத்துல வருமா வராதான்னு தெரியலங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளா பதில் கொடுத்திருக்காரு. முரளி அவர்களை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள் மாதிரி ஒரு புகழ்பெற்ற நடிகர் இல்ல அப்படின்னு சொன்னாலும் கூட 90s 80s காலகட்டத்துல ஒரு ஃபேமஸான நடிகரா வலம் வந்தவரு. கண்டிப்பா அவர் ஏஐ மூலியமா திரும்ப வந்தாருன்னா அது தமிழ் சினிமால ஒரு பெரிய கம்பேக்கா இருக்கும்.